எல்லா துறைகள்லயும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாகிக்கிட்டே இருக்கும். அந்த ஆன்டி இன்கம்பன்சிய கரெக்டா ஒரு கையில சோர்ஸா எடுத்து அரசியல் செய்ய வேண்டியது யாருடைய பணி? எதிர்க்கட்சியினுடைய பணி. அதை எதிர்க்கட்சி செய்தா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இந்த எதிர்க்கட்சி செய்வதற்கு திராணி இல்லாத, தெம்பு இல்லாத எதிர்க்கட்சியாக இருக்கு. 50 சீட்டு கொடுத்துருங்க பழனிசாமி, பியூஷ் கோயல் வர்றாரு கையெழுத்த போட்டு கொடுங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி பியூஷ் கோயல் வர்றதுக்கு முன்பாவே கையெழுத்த போட்டு வாசல்ல வந்து நிப்பார். தேர்தல் இறுதி நேரங்களிலும் கூட மாற்றம் ஏற்படும். ஒரு இரவில் நீங்க சொல்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, கடைசி நேரத்துல வைகோ கூட்டணி மாறி போயிடுவாருங்கிறது மாதிரியான துணியில நீங்க சொல்றீங்களா அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். அது எந்த மாற்றங்கள் வேண்டுமானாலும் நிகழலாம். இல்ல, விஜயினுடைய மௌனம் என்பது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மௌனமாக இருக்கு. வன்மையாக அல்ல மென்மையாக கூட கண்டிக்காமல் இருப்பது என்பது வன்முறையை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பக்கம் நிற்பதாகத்தான் பொருள் கொள்ளப்படும். அப்ப நான் அதிகாரமற்றவனாக இருக்கிற போதே கேட்க மாட்டேன், ஆனா அதிகாரம் இருக்கிற போது நான் கேட்பேன் அப்படின்னா இதை யார் நம்புவார்கள்? அப்ப நீங்க தேர்தலுக்கு தேர்தல் தான், தேர்தல் அரசியல் தான் பண்றீங்களா? உங்களுக்கு வாக்கு தான் கணக்கா? அப்ப சமூக நீதி, மாநில சுயாட்சி இவையெல்லாம் கணக்கு இல்லையா? இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் கருத்து தெரிவிக்காமல் நகர்ந்தது பச்சையான அயோக்கியத்தனம் என்றுதான் நான் சொல்வேன். விஜய் நிச்சயமாக இன்றல்ல நாளை அல்ல, அவர் அரசியலில் இருக்கிற கடைசி நாள் வரை பாரதிய ஜனதா கட்சியையோ அல்லது ஒன்றிய அரசையோ வலிமையாக எதிர்க்கிற நிலைக்கு வரவே மாட்டார். அவருடைய பிரதான நோக்கமே திமுகவை எதிர்க்கிறது மட்டும்தான். அந்த ரோபோவை அப்படித்தான் அசைன் பண்ணிருக்காங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு திராவிடர் வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு பல்லம் பசிர் இணைகிறார். வணக்கம் தோழர். வணக்கம். 2026 தமிழ்நாடு அரசியல் களம் கிட்டத்தட்ட சூடு பிடிங்கிருக்க தொடங்கியிருக்கு. பலரும் பல கூட்டணிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி தொடர்ந்து பயணிக்கிற கூட்டணியாக இருக்கிறது. பிரதான கேள்வியாக இருப்பது, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தொடர்ந்து இப்படியே பயணிக்குமா அல்லது ஆளுகிற அரசுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பலை களத்துல இருக்கிறதா இல்லையா? எப்படி எதிர்கொள்ள இருக்கிறது இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை பொறுத்தவரை நான் பல நேர்காணல்களில் சொல்லி இருக்கிறேன். இன்று நேற்று அமைய பெற்ற கூட்டணி அல்ல அந்த கூட்டணி. ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது வடிவமைக்கப்பட்ட கூட்டணியை இன்றைக்கும் அதனுடைய வலு குறையாமல், அதனுடைய ஒற்றுமையில் எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் கண்ணை இமை காப்பதை போல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கட்டிக்காத்து வந்திருக்கிறார். பல உதாரணங்கள் அதற்காக சொல்ல முடியும். 1000 நெருக்கடிகள் இந்த கூட்டணியில் சூழ்ந்த போதும் கூட எந்த விதமான ஒரு வருத்தத்தையோ அல்லது தன்னுடைய அதிருப்தியையோ வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த கூட்டணியினுடைய தலைவர் என்கிற நிலையிலிருந்து தாய்ப்பறவை குஞ்சு பறவையை எப்படி பாதுகாக்குமோ அது போல பாதுகாத்து வந்திருக்கிறார். 2 உதாரணங்கள் உண்டு. இப்ப வரைக்கும் அப்படி புரிஞ்சுக்கலாம். இனிமேலும் அப்படித்தான் அவர் கட்டி காக்க போறார். ஏன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தல் முடிஞ்சு எவ்வளவு நாள் சார் ஆச்சு உங்களுக்கு? ஆர்கே நகர் இடைத்தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஏறக்குறைய 8 ஆண்டு காலமாக இந்த கூட்டணியை அப்படியே கட்டி காத்து வந்தவருக்கு இனிமேலும் அப்படியே வழிநடத்துவதில் ஏதாவது சிரமம் இருக்கிறதா என்ன? இனியும் அப்படியே அவர் இப்ப தாவேகாவுடைய வருகைக்கு பிறகு பல கூட்டணி கணக்கெல்லாம் மாறு இருக்கு அப்படின்றாங்க. அது அதிமுக கூடாரத்தில் நிகழப்போகிற மாற்றங்கள் இல்ல அது அதிமுக கூடாரத்தில் நிகழப்போகிற மாற்றங்கள். எந்த கூட்டணிக்கு வருவது என்று தெரியாமல், எந்த கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்க போகிறோம் என்று தெரியாமல் சில கட்சிகள் தொங்கல்ல இருக்காங்கல்ல, அந்த கட்சிகளுக்குள் நிகழப்போகிற மாற்றங்கள். திமுக கூட்டணியில் எந்த மாற்றமும் நிகழாது என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். ஓரிரு கட்சிகள் கடந்த காலத்தில் ஒரு ஆசிலேஷன் மோட்ல இருந்தாங்கிறத நாம பார்த்தோம். குறிப்பா மதிமுக பாரதிய ஜனதாவோடு கூட்டு வைக்க போகிறது என்கிற செய்திகள் எல்லாம் வந்தது. இப்போது மதிமுக கூட நாங்கள் உறுதியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு போக மாட்டோம், திமுகவினுடைய கூட்டணியிலேயே அங்க வகிப்போம் என்று அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு காலை கூட முதலமைச்சரை போய் சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். அப்போ நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால், அவருக்கு இருந்த மனமாற்றமும் கூட இப்போது சரி செய்யப்பட்டு திமுக கூட்டணியிலேயே தொடருவது போன்ற ஒரு சூழல் கனிந்து விட்டது. திமுக கூட்டணியிலேயே தொடரலாம் என்று கருதுகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இந்த கூட்டணியில் வாய்ப்பு இருக்குவாங்க இல்லையா? தேர்தல் இறுதி நேரங்களிலும் கூட மாற்றம் ஏற்படும். ஒரு இரவில் சொல்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, கடைசி நேரத்துல வைகோ கூட்டணி மாறி போயிடுவாருங்கிறது மாதிரியான துணியில நீங்க சொல்றீங்களா அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அது எந்த மாற்றங்கள் வேண்டுமானாலும் நிகழலாம். அப்படி பார்த்தாலுமே கூட
ஒரு கட்சி அப்படி போவதற்கான வாய்ப்பு இருக்குமே தவிர அதிகபட்சம் வேறு யாரும் போவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் நான் கருதுறேன். அண்ணன் திருமா போவாரா? நிச்சயமாக இல்ல. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒரு ஆசிலேஷன் மோடு இருக்கிறது மாதிரியே ஊடகங்கள்ல செய்தி வெளியாகிட்டே இருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர் போய் சந்திச்சுட்டு வந்தாரு, காங்கிரஸ் கட்சியினுடைய அண்ணன் வேலுச்சாமி போய் சந்திச்சுட்டு வந்தாரு, காங்கிரஸ்குள்ளேயே அப்படி ஒரு கருத்து இருக்கு அப்படிங்கிற செய்தி எல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் எது வரைக்கும் இருக்கும்னு சொன்னா, அகில இந்திய குழு இங்கே வந்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவது வரை அப்படியே உயிர்ப்போடு இருப்பது போல தெரிஞ்சது. ஆனா அகில இந்திய குழு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு முன்பு அதுவும் ஒரு சமாதானமான முறையில் முடித்து வைக்கப்பட்டு விட்டது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காங்கிரஸ் ஒரு கிமிக்ஸ் தான் காட்டியிருக்காங்க. உள்ளுக்குள்ள காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பதுதான் உறுதி செய்யப்பட்ட ஒன்று, அதுல மாற்றம் இல்லைன்றதுதான் இப்போது வரை இருக்கக்கூடிய செய்தி, இனியும் இருக்க போகிற செய்தி. பெரிய அளவுல குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், ஒரு குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். கிட்டத்தட்ட 40-50 சீட்டு வரை பேசிட்டு இருக்காங்க பிஜேபி அதிமுக அப்படின்ற தகவல் வெளியாகும் பொழுது இங்க காங்கிரஸ் கட்சியும் அதை காட்டி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அங்க அப்படி நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க கூடுதலா கேட்க வாய்ப்பு இருக்காங்க. நேர்காணல்ல சொன்னாரு, கிராமப்புறத்துல ஏக்கர் 5 லட்சம் ரூபாய் போற இடத்துல 10 ஏக்கர் வாங்குறதும், சிட்டில சிஎம்டிஏ லிமிட்ல ஸ்கொயர் ஃபீட் 10,000 ரூபாய் போற இடத்துல 1000 சதுரடி வாங்குறதும் ஒன்றாகத்தான் இருக்கும். அதுக்காக மாறு தட்டிக்க கூடாது. 5 ஏக்கர் இடம் இருக்கு, இங்க 1000 சதுரடி தான், ரெண்டோட கிரவுண்ட் வேல்யூ ஒண்ணுதான் சொன்னார். இது என்னன்னா, நீங்க 50 சீட்டை போய் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில வாங்குறதும் ஒண்ணுதான், அதிமுக கூட்டணியில வாங்குறதும் ஒண்ணுதான், 5 சீட்டு திமுக கூட்டணியில வாங்குறது ஒண்ணுதான். ஏன்னா 50 இடங்கள் வாங்கினா 5 இடங்கள் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது ஓரளவுக்கான நம்பிக்கை. இங்க 5 சீட்டு வாங்கினா 5மே வெற்றி பெற முடியுங்கிறது பெரும்பாரியான நம்பிக்கை. அப்போ இங்க எண்ணிக்கை வந்து ஸ்ட்ரென்தனுக்கு கொடுக்கிற நம்பர்ஸ் தானே தவிர இங்க கொடுக்கறது சீட் இல்ல, எம்எல்ஏ சீட்டு. நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். தேர்தல் ஒதுக்கீடு அல்ல, எம்எல்ஏ சீட்டு இங்க கொடுக்கறது. அப்படித்தான் நீங்க இதை புரிஞ்சுக்கணும். அப்ப பாரதிய ஜனதா கட்சி 50 வாங்கிட்டாங்க. கடந்த முறை எத்தனை வாங்கினாங்க பாரதிய ஜனதா கட்சி? எத்தனையில வெற்றி பெற்றாங்க 2021 தேர்தல்ல? காங்கிரஸ் கட்சி எத்தனை இடங்களை பெற்றார்கள்? எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள்? எண்ணிக்கை என்பது அதன் அடிப்படையில் தான் இருக்கணும். எனவே காங்கிரஸ் கட்சி கடந்த முறை போட்டியிட்ட இடங்களிலேயே போட்டியிடுவார்கள் என்றுதான் நான் உறுதியாக நம்புறேன். இல்ல, இந்த சொல்லாடெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு தொடர். எப்படி தயாரிக்கிறாங்க திமுக? ரொம்ப அழகான சொல்லாடெல்லாம் இருக்கு. அங்க வாங்கினா சீட்டு, இங்க வாங்கினா எம்எல்ஏன்றது. ஆமா, அதுதானே இன்னைக்கு அரசியல் களத்துல நிரூபிக்கப்பட்ட ஒன்று. நீங்க 2019 பெற்ற மகத்தான வெற்றி பொது தேர்தல்களில் வரிசையாக இன்றைக்கு வரை தொடர்கிறதா இல்லையா? அன்னைக்கு ஓபி ரவீந்திரநாத் மட்டும்தான் வெற்றி பெற்றார் தேனியில. மீதி இருக்கக்கூடிய 39 இடங்களில் திமுக தலைமையிலான அணி வெற்றி பெற்றது. 2021 சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்றது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 100 விழுக்காடு வெற்றியை பெற்றிருக்கிறது அந்த கட்சி, அந்த கூட்டணி. அப்போ ட்ராக் ரெக்கார்டு, ப்ரூவன் ரெக்கார்டு என்னவாக இருக்குங்கிறத வச்சுதானே நீங்க வந்து பேச முடியும். ஏன் இங்க வந்து சீட் இல்ல, அது வந்து எம்எல்ஏ என்கிற பொறுப்பு, எம்எல்ஏ என்கிற பதவி என்றால் இங்கே பெறுகிற வெற்றிகள் அத்தகைய எண்ணிக்கையிலாக இருக்கு. 80 விழுக்காடு 90 விழுக்காடு வெற்றியாக மாற்றுகிற கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கு. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எதிர்தரப்புல ஒரு வலுவான அணி அமையலன்றதை தாண்டி எதிர்தரப்பில் இருப்பவர்கள் வலுவாக களத்திலேயே நிற்க முடியாத சூழலில் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்கிற காட்சியை தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பாக்குறோம். அப்போ இதெல்லாம் திமுகவினுடைய கூட்டணிக்கு பலம் சேர்க்குதுங்கிற காரணத்தினால கணக்கின் அடிப்படையில் ஸ்ட்ராட்டஜிக்கலா சொல்லப்படுகிற செய்தி தானே தவிர இந்த ஏதோ பெருமிதத்தின் அடிப்படையிலோ அல்லது ஒரு பூஷ்வா மனநிலையின் அடிப்படையிலோ சொல்லப்படுகிற செய்தி அல்ல, கணக்குகளின் அடிப்படையில் சொல்லப்படுகிற செய்தி. அதாவது எதிர்த்தரப்பு, அதாவது ஆளுகிற கட்சி திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது என்பதை விட எதிர்த்தரப்பு, எதிர இருக்கக்கூடிய கூட்டணி பலமா இல்ல, அதனால திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்ல, 2 1 கூட்டினாலும் 3 தான், 1 2 கூட்டினாலும் 3 தான். எப்படி கூட்டினாலும் 3 தானே, கடைசியில நம்பர் வந்து 3 தான். அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு அரசு இல்ல சார், நான் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த விதமான தவறையும் செய்யாமல் 100 விழுக்காடு வாய்மையும் நேர்மையுமாக மக்களினுடைய நன்மதிப்பை பெற்றிருக்கிறதா என்று கேட்டால், இதுவரை இருந்த அரசுகள் செய்த சாதனையை விட, நேர்மையான அரசை விட, அரசாங்கத்தை வழிநடத்திய முறையை விட இந்த அரசு மேன்மையாகவே வழிநடத்துகிறது, மேன்மையாகவே மக்களுக்கு கடமையாற்றுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் ஒரு ஆளும் அரசுக்கு ஆன்டி இன்கம்பன்சி என்பது எப்போதும் இருக்கும், அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது.
எல்லா துறைகள்லயும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாகிக்கிட்டே இருக்கும். அந்த ஆன்டி இன்கம்பன்சிய கரெக்டா ஒரு கையில சோர்ஸா எடுத்து அரசியல் செய்ய வேண்டியது யாருடைய பணி? எதிர்க்கட்சியினுடைய பணி. அதை எதிர்க்கட்சிகளுடைய பணி. எதிர்க்கட்சி செய்தா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா இந்த எதிர்க்கட்சி செய்வதற்கு திராணி இல்லாத, தெம்பு இல்லாத எதிர்க்கட்சியாக இருக்கு. எனவே இன்னும் கூடுதல் பலம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்திருக்கிறது என்பதுதான் உண்மையை தவிர, எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கடமையை செய்யல, அதிமுக பலம் இழந்து போச்சு, அதனாலேயே திமுக வெற்றி பெறுதான்னு கேட்டா அது அல்ல செய்தி. திமுகவுக்கு கூடுதல் பலம் அதுவே தவிர, திமுக தன்னை நம்பி களத்தில் நிற்கிற கட்சியாக இருக்கு. தன்னுடைய கூட்டணியினுடைய பலத்தை நம்பி களத்துல நிற்கக்கூடிய கட்சியாக இருக்கு. தன்னுடைய சாதனைகளை சொல்லி களத்துல நிற்கக்கூடிய கட்சியாக இருக்கு. எனவே இந்த அதிமுக செயல்பாடு இல்லாமல் இருக்கிறது என்பது திமுகவுக்கு பலமானா கூடுதல் பலம் தானே தவிர அது மட்டுமே திமுகவினுடைய பலம் அல்ல. அதிமுக பாஜகவுடைய கூட்டணியை பார்த்து திமுக நடுங்குகிறது அப்படின்னு முன்னாள் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்க? உண்மையிலே ஆர் பி உதயகுமார் போன்றவர்களுக்கு தான் இதுல நடுக்கம் இருக்கணுமே தவிர திமுகவுக்கு என்ன நடுக்கம் இருக்க போகுது? 2021 என்ன நடுக்கம் இருந்துச்சோ அந்த நடுக்கமா இருக்க போகுது. 2021 ஆளுகிற அரசை கையில் வைத்திருந்தது எடப்பாடி பழனிசாமி. ஒன்றிய அரசை கையில் வைத்திருந்தது பாரதிய ஜனதா கட்சி. இங்க வடநாட்டுல சொல்றாங்கல்ல இரட்டை இன்ஜின் ஆட்சின்னு. அப்படி ஒரு இரட்டை இன்ஜின் ஆட்சி தான் இங்க நடந்துகிட்டு இருந்தது. அப்படி ஒரு இரட்டை இன்ஜின் ஆட்சி தான் இங்க நடந்துட்டு இருந்தது. அந்த இரட்டை இன்ஜின் ஆட்சி அசூர பலத்தோடு இருந்த காலத்திலேயே திமுக பயப்படல, அச்சப்படல. திமுக தேர்தல் களத்தில் இந்த இரண்டு கட்சிகளை ஜனநாயக வழியில் வீழ்த்துகிற வியூகங்களை வகுத்து களத்திலே நின்றது, வென்று காட்டியது. இப்ப என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஆர் பி உதயகுமார் மாதிரி ஆளுக்கு தான் அச்ச உணர்வு. ஏன்னா அவருடைய தொகுதி பறிபோய் விடுமோ, அவருடைய ஆதரவாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகுதி பறிபோய் விடுமோ என்கிற அச்ச உணர்வு அவர்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா அதிமுக நம்பர்ஸ கவுண்ட் பண்ணி கொடுக்கிற இடத்துல இல்ல சார், நம்பர் டிமாண்ட வைக்கிற இடத்துல பாஜக இருக்கு. பாஜக 50 சீட்டு வேணும்னு சொன்னா 50 சீட்டை கொடுத்தாக வேண்டிய இடத்துல இருக்காரு. கையை முறுக்க முடியுமா என்ன? அப்படி எடப்பாடி கையை முறுக்கி வாங்க முடியுமா என்ன சார்? நிச்சயமாக எடப்பாடியினுடைய கையை முறுக்க முடியும், கையை முறுக்க முடியும், உறுதியாக முறுக்க முடியும். நான் இன்னொன்னு சொல்லவா, கையை முறுக்க வேண்டிய அவசியம் இல்ல, போன் கால்ல முடிக்க முடியும். ஏன் கையெல்லாம் முறுக்கணும்? அதுக்கு ஒரே இரவுல எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு வர வைத்தவர் அமித்ஷா, நீங்க மறந்துடக்கூடாது. சட்டப்பேரவையினுடைய வளாகத்துக்குள்ள இல்ல சார், சட்டப்பேரவையினுடைய வளாகத்துக்குள்ள டீ சாப்பிட்டுட்டு காலையில மியூட் பண்ணலாம் பாய்ன்னு சொல்லிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி காலையில சக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கே தெரியாம டெல்லிக்கு போனாரா இல்லையா? அப்ப ஒரு போன் கால்ல அது நடந்த போது 50 சீட்டு கொடுத்துருங்க பழனிசாமி, கையெழுத்த போட்டு கொடுங்க, வர்றாரு எங்களுடைய பொறுப்பு பியூஷ் கோயல் வர்றாரு, அவர் ஆமா பியூஷ் கோயல் வர்றாரு, கையெழுத்த போட்டு கொடுங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பியூஷ் கோயல் வர்றதுக்கு முன்பாவே கையெழுத்த போட்டு வாசல்ல வந்து நிப்பாரு. இதுதான் யதார்த்தமான. அதுக்கு ஏன் கையெல்லாம் முறுக்கணும்? அந்த அவசியம் எல்லாம் தேவையில்லை பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இதை தாண்டி அரசியல் களத்துல திமுகவுக்கு எதிராக அதிமுக நிற்பதை தாண்டி திமுகவுக்கு எதிராக திமுக அரசு இந்து மக்களுக்கு எதிரான அரசு, அதாவது சிறுபான்மையினுடைய நலனை பற்றி இந்த அரசு பேசுகிறதே தவிர இந்து மக்களுக்கு எதிரான அரசாக இந்த அரசு இருக்கிறது என்கிற முயற்சியை எடுப்பதற்காக இந்த திருப்பரங்குன்ற மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க வலதுசாரி. இல்ல, நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு பதற்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மத கலவரத்தை ஓரமாக வேணும் நடத்திட வேண்டும்னு வலதுசாரி சிந்தனையாளர்கள் கருதுகிறார்கள். அதற்கு பின்னால் 100 விழுக்காடு பாரதிய ஜனதா கட்சி முந்தி நிற்கிறது. ஆனால் இதுல இஸ்லாமியர்கள் மிக 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 தெளிவாக இருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதை தாண்டி அரசு இங்கே எந்த விதமான அச்சுறுத்தலும் மத சிறுபான்மையர்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கு. நீங்க 2 விதமா இந்த விஷயத்தை நான் அணுகிறேன். ஒண்ணு, இஸ்லாமியர்களுக்கு விதிக்கப்பட்ட வலையில் இஸ்லாமியர்கள் வீழ்ந்து விட்டால் அது உண்மையிலேயே மத கலவரத்துக்கு வித்திடும் என்பதை இஸ்லாமியர்களை விட கூடுதல் கன்சர்னா இருந்தது தமிழ்நாடு அரசு. அதனாலதான் தமிழ்நாடு அரசு எல்லா விதமான நெருக்கடியையும் தாண்டி இங்கே ஒரு அரண் அமைத்து மதச்சார்பின்மையை பாதுகாத்து விட்டதுன்னு நான் கருதுறேன். இன்னொன்னு, எல்லா விதமான நெருக்கடினா இது நீதித்துறை கொடுத்த நெருக்கடி. ஒரு நீதிபதி உத்தரவை பிறப்பிக்கிறார் சார், இதற்கு முன்பு இல்லாத நடைமுறையை பின்பற்றணும்னு சொல்றாரு. எல்லைக்கல் தான்னு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் வரைக்கும் எல்லாருமே சொல்றாங்க. அங்க இதுவரைக்கும் காலங்காலமாக எங்கே தீபம் ஏற்றப்பட்டது என்பது HRNCAவுக்கு தெரியுமா தெரியாதா? அங்க தொடர்ந்து போய் வருகிற பக்தர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த திருப்பரங்குன்றம் சாலையிலேயே
அந்த கோயிலுக்கு அந்த மலைக்கு போகக்கூடிய சாலையிலேயே இரு சமுதாய மக்களும் வசிக்கக்கூடிய இடங்களில் இரு சமுதாய மக்களும் இப்போதும் அதே உறவோடு தான் இருக்கிறாங்க. மாமன் மச்சான் உறவோடு தான் இருக்காங்க. அத்தை மாமா என்கிற உறவோடு தான் இன்றைக்கும் கொண்டாடி மகிழ்கிறார்கள். அவர்களுக்குள்ள எந்த விதமான பாகுபாடும் இல்லை. அப்போ இவ்வளவையும் தாண்டி அங்க வந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான அதிகாரத்தையும் பயன்படுத்தி அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒன்றிய அரசுல இருந்து போர்ஸை கொண்டு வந்து இறக்கிடுவோம்ன்றது, 6 மணிக்கு நீங்க உத்தரவு அமல்படுத்தலைன்னா 6:05க்கு கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் எடுப்போம்னு சொல்றது, ஒரு நீதிபதி தனக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, தன்னுடைய அதிகாரத்துக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுது. ஸ்பாட் விசிட் போனாரு சார் நீதிபதி. ஸ்பாட்டை போய் விசிட் பண்ணிட்டு தான் நான் தீர்ப்பு தருவேன்னு சொன்னார். அதுக்கு என்ன அவசியம் இருந்தது அங்கன்னு நினைக்கிறீங்க? நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை, நீதிபதியினுடைய மாண்பை மதிக்கிறோம். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல. அதற்காக அவர் செயலெல்லாம் ஏற்புடையதாக இருக்கா? அப்ப இவ்வளவு நெருக்கடிகளையும் தாண்டித்தானே அரசு அரணமைத்தது. ஒன்று. 2வது, இஸ்லாமியர்கள் இந்த விவகாரத்துல ரொம்ப கவனமாகத்தான் இருந்தாங்க. என்னன்னா, நேற்றைக்கு கூட வக்ஃப் வாரியத்தினுடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாரு, அந்த எல்லைகள், அதாவது தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட எல்லைகள் தர்காவுக்கு சொந்தமான இடத்துலதான் இருக்கு. 1882லேயே வந்த தீர்ப்பு அதற்கு சாட்சி பகிர்ந்து, அந்த ஆவணங்களை நான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னதோட வக்ஃப் வாரியத்தினுடைய வழக்கறிஞர் நிறுத்திட்டார். அதுக்கு அடுத்த கட்டமா அவர் பேசல. ஏன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக பேசினால் இந்த பிரச்சனை வேறு ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி எந்த வியூகம் வகுத்ததோ அந்த வியூகத்துக்குள்ள போய் நிக்கும். அவர் ஏன் இங்க நீங்க தீபம் ஏத்துறீங்க, தீபம் ஏத்துறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொன்னாரா? அவர் அதை சொல்லல. வக்ஃப் வாரியத்தினுடைய வழக்கறிஞர் என்ன சொன்னாரு, இந்த தீபத்தை ஏத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிற எல்லைகள் எங்களுடைய இடத்தில் இருக்கு, அதுக்கு இந்த தீர்ப்பு ஏற்கனவே சாட்சியாக இருக்கு, நான் ஆவணங்களை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேங்கிறதோட நிறுத்தினாரே தவிர ஏன் இங்க விளக்கேத்துறீங்கன்னு கேட்கல. பாத்தீங்களா, வக்ஃப் வாரியம் சொல்லுது ஏன் இங்க விளக்கேத்துறீங்கன்னு. இதுதான் இஸ்லாமியர்களுடைய திட்டம்னு இன்னைக்கு பேசுவாங்க. அந்த வாய்ப்பை கூட தராமல் தான் வக்ஃப் வாரியமும் இஸ்லாமியர்களும் நகர்ந்து இருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இந்த திருப்பரங்குன்றம் இந்த விஷயம் தொடர்பாக நீதிமன்றம் அதை தொடங்கி மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை ஆதரவா வைக்கிறாங்க. முற்போக்காளர்கள் தங்களுடைய கருத்துக்களை பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள், மேடை போட்டு பிரச்சாரம் பண்றாங்க. வலதுசாரிகளும் அவங்களுடைய கருத்தை எழுதுறாங்க. நான் பெரியாருடைய கொள்கையை பின்பற்றுகிறேன் அப்படின்னு மேடையில பேசக்கூடியவர், ஆனால் அம்பேத்கருடைய கொள்கையை பின்பற்றுகிறேன் என்று பேசக்கூடியவர், இன்றைக்கு புதியதாக இளைஞர்களை தன் பக்கம் வைத்திருப்பதாக நம்பக்கூடிய திரு விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி மட்டும் பேசாமல் இருப்பது சரியா? அதுதான் சரி என்று திரு நாஞ்சில் சம்பத் அவர்களும் பேசியிருக்கிறார். இது எப்படி பாக்குறது? அண்ணன் சம்பத் அவர்கள் அந்த கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்ததற்கு பிறகு அந்த கட்சியினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் ஆதரித்துத்தானே ஆக வேண்டும். எனவே அந்த நிலையிலிருந்து அவர் கருத்து சொல்லி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா இல்ல, விஜயினுடைய மௌனம் என்பது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மௌனமாக இருக்கு. நீங்க எந்த விவகாரத்துல மௌனமா இருக்கீங்கிறது ரொம்ப முக்கியம். நான் சொன்ன இங்க இஸ்லாமியர்களினுடைய மௌனம் என்பது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி. ஏன்னா சம்பந்தப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள். அவர்கள் ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்து திரிப்பாக வைத்துக் கொண்டு வலதுசாரிகள் களத்துக்கு வருவார்கள், கலவர சூழலை உருவாக்குவார்கள் என்பதால் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அது பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு நிலை. அந்த நிலைதான் தமிழ்நாட்டுக்கு தேவையானது. ஆனா எல்லோருக்குமான அரசியல் இயக்கத்தை நடத்துகிறேன், நீங்கள் குறிப்பிட்டதை போல பெரியாரை, அம்பேத்கரை நான் பின்பற்றி ஒரு மதச்சார்பற்ற அரசியலை நடத்துகிறேன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு மதக்கலவர சூழலை யார் உருவாக்குகிறார்கள் என்று தெரிந்ததற்கு பிறகு வன்மையாக அல்ல மென்மையாக கூட கண்டிக்காமல் இருப்பது என்பது வன்முறையை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பக்கம் நிற்பதாகத்தான் பொருள் கொள்ளப்படும். இது ஒண்ணு விஜய்க்கு புதுசு இல்லை. இன்னைக்கு நடந்த சம்பவம் அல்ல இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய சம்பவம். இதற்கு முன்பு 6 மாதத்துக்கு முன்பு இதே திருப்பரங்குன்ற சம்பவத்தில் எல்லா கட்சிகளும் கருத்து தெரிவித்த போது கூட எந்த கருத்தும் தெரிவிக்காமல் மௌனமாக இருந்தவர் தான் விஜய். அப்ப விஜயினுடைய நோக்கம் என்னன்னா, இந்த கலவர சூழலை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிற வலதுசாரிகளினுடைய குரல் தான் விஜயினுடைய குரல். அதை வெளிப்படுத்திட்டா தனக்கு இருக்கக்கூடிய அந்த பிம்பம் உடைப்பட்டு போயிரும்னு நினைக்கிறாரு. வெளிப்படுத்தாமல் எதிர்ப்பை தெரிவித்து விட்டால் தான் யார் என்பதை தாண்டி ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய கட்டாயம். அவர் இன்னும் பிஜேபியை வலிமையாக எதிர்க்கல சார். ஒரு இடத்துல கூட ஒன்றிய அரசுக்கு சவால் விடுக்கிற வகையில் அவர் பேசல. எஸ்ஐஆர்ல கூட அவர் நாடாளுமன்ற தேர்தல் வர்றப்ப எதிர்ப்பாரோ, நாடாளுமன்ற தேர்தல் வர்றப்ப அப்ப எதிர்ப்பாரோ பிஜேபி, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்ல சார், இப்ப எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுல்ல. இல்ல இப்ப எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுல்ல. இந்த எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பின்னாடி ஒன்றிய அரசு தானே இருக்கு. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லையா? தேர்தல் ஆணையம் யாருடைய கைப்பாவையாக செயல்பட்டு இருக்குங்கிறத கூடவா உணராமல் விஜய் அரசியல் கட்சி நடத்துறாரு? அந்த களத்துல கூட அவர் ஒன்றிய அரசையோ இல்ல தேர்தல் ஆணையத்தையோ ஒரு வார்த்தை எதிர்த்து கேட்காமல் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல வந்து பிஎல்ஓஸ்
பூத் லெவல் ஆபீசர்ஸ வந்து மேனிபுலேட் பண்றாங்க திமுகவினர். திமுகவினர் தான் அங்க களத்துல நின்று படிவங்களை நிரப்பி கொடுத்தவங்க. அப்ப கூட அவர் திமுகவை தான் குறை சொல்றாரு. குறை சொல்ல வேண்டிய இடத்தில் கூட அவர் குறை சொல்வதில்லை. இன்னொன்றே நான் சொல்றேன் சார், இப்ப ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசை வஞ்சிக்குதா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்குதா இல்லையா? ஒரு இடத்திலாவது நீங்கள் ஏன் தமிழ்நாட்டினுடைய உரிமையை பறிக்கிறீர்கள் என்று கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா? ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை தரமாட்டோம் என்று மறுத்தார்களா இல்லையா? தர்மேந்திர பிரதான் இங்கே வந்து எங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை ஒப்புக்கொள்வதாக நீங்கள் கையொப்பமிட்டால் தான் கல்விக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையை நாங்கள் கொடுப்போம்னு சொன்னாரா இல்லையா? நாங்க என்ன யாசகமா கேட்கிறோம் என்று கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா? நீங்க நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முடிசூடிக் கொள்ள வேண்டும் என்று கருதுறீங்க. அதற்கான களத்தில் நிற்பதாக நீங்க பேசுறீங்க. நாளைக்கு நீங்க முதலமைச்சரான இதே ஒன்றிய அரசை எதிர்த்து தானே நீங்க அந்த ஜிஎஸ்டியினுடைய நிலுவைத் தொகையை பெறணும். ஒருவேளை அப்படி ஒன்று நடந்தால் சொல்றேன் நானு, அது நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி நடந்தா நீங்க யாருகிட்ட போய் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை கேட்பீங்க? கல்விக்கு தர வேண்டிய நிதியை ஏன் இன்னும் தராம இருக்கீங்கன்னு நீங்க யாருகிட்ட போய் கேட்பீங்க? இதே ஒன்றிய அரசு கிட்ட தானே கேட்கணும். அப்ப நான் அதிகாரமற்றவனாக இருக்கிற போதே கேட்க மாட்டேன், ஆனா அதிகாரம் இருக்கிற போது நான் கேட்பேன் அப்படின்னா இதை யார் நம்புவார்கள்? அப்ப நீங்க தேர்தலுக்கு தேர்தல் தான், தேர்தல் அரசியல் தான் பண்றீங்களா? உங்களுக்கு வாக்கு தான் கணக்கா? அப்ப சமூக நீதி, மாநில சுயாட்சி இவையெல்லாம் கணக்கு இல்லையா? அப்ப உங்களுக்கு கொள்கை கோட்பாடுனே ஒண்ணும் கிடையாதா? எல்லாமே ஓட்டு தானா? உனக்கு தொண்டனே கிடையாதா? அவனுக்கு இருக்கக்கூடிய வாக்கு தான் கணக்கா என்கிற கேள்வி எழும்ல. அப்போ விஜய் என்னவாக வெளிப்படுகிறார் என்று சொன்னால், நடுநிலை வகிக்கிறேன் என்கிற பெயரால் யாரெல்லாம் ஆபத்தானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களின் பக்கம் நிற்கக்கூடிய வேலையை விஜய் செய்து கொண்டிருக்கிறார். எனவே விஜய் இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் கருத்து தெரிவிக்காமல் நகர்ந்தது பச்சையான அயோக்கியத்தனம் என்றுதான் நான் சொல்வேன். விஜய் நிச்சயமாக இன்றல்ல நாளை அல்ல, அவர் அரசியலில் இருக்கிற கடைசி நாள் வரை பாரதிய ஜனதா கட்சியையோ அல்லது ஒன்றிய அரசையோ வலிமையாக எதிர்க்கிற நிலைக்கு வரவே மாட்டார். அவருடைய பிரதான நோக்கமே திமுகவை எதிர்க்கிறது மட்டும்தான். அந்த ரோபோவை அப்படித்தான் அசைன் பண்ணிருக்காங்க. அதுக்கு கொடுத்திருக்கிற இன்புட் அப்படிதான். அதற்கு ஏற்பதான் அந்த ரோபோ இயங்க. நீங்க திடீரென ஆப்போசிட் டைரக்ஷன்ல போன்னு சொன்னா அந்த ரோபோவை அப்படி அசம்பிள் பண்ணல. அது என்ன மாதிரி அசம்பிள் செய்யப்பட்டதோ அதுக்கு ஏற்ப அது செயல்படும். அது திமுக எதிர்ப்புக்காக அசம்பிள் செய்யப்பட்ட ரோபோ. அந்த வேலையை மட்டும் அது சிறப்பாக செய்யும். இதுவரை உங்கள் நேரம் ஒதுக்கி நேர்காணலை கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி தோழர். நன்றி. நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.